friends, welcome to D Samayal. இன்னைக்கு நம்ம வெள்ளரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எல்லாருக்குமே வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு தெரியும், பட் பொரியல் யாரும் ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. சோ அதுதான் இப்போ நம்ம செய்ய போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், ரொம்ப ஈஸியான டிஷ். அது மட்டும் இல்லாம இது உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக்கும். வெயில் காலத்துல இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கடுகு லைட் ப்ரௌன் ஆன உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் வதக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ பைத்தம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கையளவுக்கு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க இதை. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட போகிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க இதை. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் பொரியலுக்கு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும் கொஞ்ச நேரம் வேக வச்ச உடனே. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. வெள்ளரிக்காயில் இருக்க தண்ணியிலே அது வெந்துடும் காய். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போது தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெள்ளரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கிளறி விட்டிங்கன்னா அவ்வளோதான். ஈஸியான டிஷ். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.